நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா என்று நாம் ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். அதை எப்படி என்று பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். லக்கணம் என்பதற்கு லா என்று போட்டிருக்கும். 12 கட்டங்கள் இருக்கும். அதில் லான்னு போட்டிருக்கும். அதுதான் லக்கணம். ஸோ இந்த லக்கணம் இல்லைன்னா சந்திரன், அதாவது ராசின்னு சொல்லுவாங்க, சந்திரன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லக்கணத்தையோ ராசியவோ குரு பகவான், அதாவது இயற்கை சுபர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய லக்கணத்தில் இருந்தாலோ, அதாவது ராசியில் இருந்தாலோ, அவர் பொதுவாக லக்கணத்தில் இருக்கும்போது திக்பலம் அடைகிறார். அதாவது உங்களுடைய லக்கணத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது திக்பலம் அடைகிறார். அந்த இடத்துலேருந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியிலிருந்து 5 மற்றும் 9ஆம் இடத்தினை பார்வை செய்வார். ஸோ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 2 பாவங்களையும் குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது அபரிமிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. ஸோ அந்த திசை நடக்கும்போது குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு அவர் பொன் பொருளை சேர்க்கக்கூடிய, இந்த ஜாதகருக்கு பொன் பொருள் எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே போன்று ராசிக்குள்ள, அதாவது குரு பகவான் இருக்கும் பொழுது சந்திரன் மற்றும் குரு காம்பினேஷன் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். ஸோ இதன் ரீதியாக ராசிப்படி 5 மற்றும் 9ஆம் பார்வையை அவர் செலுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இதற்கு எல்லாமே மேலாக, அதாவது அவர் 7ஆம் இட பார்வையும் இருப்பதால் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல செய்தொழிலில் நல்ல ஒரு பெயர் புகழை ஏற்படுத்தி தரும். மேலும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தரும். ஏன்னா சமசப்தம பார்வை குரு பகவானுக்கு உண்டு. ஸோ இதன் ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போன்று பொதுவாகவே குரு பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதே போன்று 7ஆம் இடத்துல இருந்தால் சமசப்தமமாக உங்களுடைய லக்கணம் அல்லது ராசியை பார்ப்பார். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது 5ஆம் பார்வையாக உங்களுடைய லக்கணத்தை பார்ப்பார். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய லக்கணம் அல்லது ராசியிலேயோ இல்லைனா லக்கணத்திலேருந்து எண்ணி பாருங்கள். லக்கணத்திலேருந்து 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ குரு பகவான் இருந்தால் ராசியிலும் அதே அமைப்பு பொருந்தும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் பார்வை கிட்டும். ஸோ அப்படி அவருடைய பார்வை பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் செய்தொழிலில் நல்ல மேன்மை, புத்திர பாக்கியம், அதே போன்று குரு பகவான் ஒரு தனக்காரகனாக இருப்பதனால் தன வருவாய், ஸோ இவற்றையெல்லாம் ஈட்டித்தரக்கூடிய ஒரு அற்புத விஷயமாக நடக்கும். அந்த திசை வரும் பொழுது, அதாவது குரு பகவானுடைய திசை வரும் என்றாலும் இல்லை அந்த பாவத்தினுடைய தசாபுத்தி வர்றதுனாலையும் இல்லைனா லக்னாதிபதி திசை நடக்கும் பொழுதும் நிச்சயமாக ஒரு விஷயம் உண்டு, நல்ல மேன்மைகள் கிட்டும். அதே போன்று லக்னாதிபதியை குரு பார்க்கும் பொழுதும் நல்ல ஒரு மேன்மை கிட்டும். ஸோ சப்போஸ் திசை நடக்கவில்லை என்று சொன்னாலும், அதாவது உங்களுக்கு அந்த திசையை நடக்கலை அப்படி சொன்னாலும், அந்த அமைப்பு ரீதியாக, அதாவது நேச்சுரலாகவே அந்த லக்கணத்தை பார்ப்பதினால் டெஃபினட்டாக லக்கணம் பரப்பெறும். நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவீர்கள். அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் திசை நடக்கனாலும் அந்த அமைப்பு இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே அவங்க கஷ்டப்படாமே ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாளாவது நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு சில கருத்துக்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.